வணக்கம். வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன். உக்ரைன் செவ்வாய்க்கிழமை மாஸ்கோ பிராந்தியத்தை ரஷ்ய தலைநகரில் இதுவரை நடத்திய மிகப்பெரிய ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதல்கள் குறைந்தது ஒரு பெண்ணை கொன்றது, டசின் கணக்கான வீடுகளை இடித்தது மற்றும் மாஸ்கோவை சுற்றியுள்ள விமான நிலையங்களில் இருந்து சுமார் 50 விமானங்களை திசை திருப்ப வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது. உலகின் மிகப்பெரிய அணுசக்தி சக்தியான ரஷ்யாவின் பல பிராந்தியங்களிலும் இரவு நேர ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 21 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாஸ்கோ பிராந்தியத்தின் மீதும் மற்ற 8 பிராந்தியங்களிலும் 124க்கும் அதிகமான உக்ரைனிய தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் திரண்ட போது மாஸ்கோ பிராந்தியத்தில் குறைந்தது 20 உக்ரைனிய தாக்குதல் ஆளற்ற விமானங்களை அளித்ததாக கூறியது. மாஸ்கோ அருகே குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். மாஸ்கோவின் 4 விமான நிலையங்களில் 6 மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்ட மற்றும் கிட்டத்தட்ட 50 விமானங்கள் திருப்பி விடப்பட்டன. பிப்ரவரி 2022 பல்லாயிரக்கணக்கான துருப்புக்களை உக்ரைனுக்குள் அனுப்பிய ரஷ்யா 3வது ஆண்டாக உக்ரைனுக்குள் போர் புரிகிறது. ரஷ்யாவும் உக்ரைனுக்குள் தினசரி தாக்குதல்களை நடத்துகிறது. மாஸ்கோ உட்பட 8 பிராந்தியங்களில் 124க்கும் அதிகமான தாக்குதல் ஆளற்ற விமானங்களை உக்ரைன் ஏவிய அதே இரவில் ரஷ்யா 46 விமானங்களை உக்ரைனுக்குள் ஏவியதாகவும் அதில் 38 அளிக்கப்பட்டதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்யா மீதான ஆளற்ற விமான தாக்குதல்களால் மாஸ்கோ பிராந்தியத்தின் ராமென்ஸ்காய் மாவட்டத்தில் உள்ள உயரமான அடுக்குமாடி கட்டடங்கள் சேதமடைந்தன. குடியிருப்புகள் தீப்பிடித்து எரிந்தன என்று குடியிருப்பாளர்கள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தனர். ரமன்ஸ்கோயில் 46 வயதான பெண் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 3 பேர் காயமடைந்தனர் என்று மாஸ்கோ பிராந்திய ஆளுநர் ஆண்ட்ரி வொரோபியோவ் கூறினார். நடு இரவில் குண்டுவெடிப்பு மற்றும் தீச்சத்தத்தால் தாங்கள் எழுந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். நான் ஜன்னலை பார்த்தேன், நெருப்பு பந்தை கண்டேன் என்று மாஸ்கோ மாவட்டத்தை சேர்ந்த அலெக்சாண்டர் லீ ராய்ட்டர்ஸிடம் கூறினார். ஆளற்ற விமான தாக்குதல் அதிர்ச்சி அலையில் ஜன்னல்கள் வெடித்தன என்றும் அவர் தெரிவித்தார். தனது குடும்ப பெயரை கொடுக்க மறுத்த ஒரு குடியிருப்பாளரான ஜார்ஜி அதிகாலையில் தனது கட்டடத்திற்கு வெளியே ஆளற்ற விமானம் பறக்கும் ஒலியை கேட்டதாக கூறினார். நான் திரையை விலக்கினேன், அது என் கண்களுக்கு முன்பே கட்டடத்தை தாக்கியது, நான் அனைத்தையும் பார்த்தேன், நான் என் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வெளியே ஓடினேன் என்றார். கிரெம்லினுக்கு தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரெமன்ஸ்காய் மாவட்டத்தில் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி சுமார் 1/4 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். ரஷ்யாவில் வேறு பிராந்தியங்களில் நடந்த தாக்குதல்களில் பிரைன்ஸ் பகுதியில் 70க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களும் மற்ற பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களும் வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அங்கு சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. முன்னாள் சோவியத் நாடுகளான உக்ரைனும் ரஷ்யாவும் இப்போது இருதரப்பு ஆளற்ற விமான போரில் தீவிரமாக இறங்கியுள்ளன. கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படைகள் முன்னகர்ந்த சூழ்நிலையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ராணுவம் எல்லை தாண்டிய படையெடுப்பை தொடங்கியதுடன் ரஷ்யாவுக்குள் போரை கொண்டு சென்றது. உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் 1000க்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமித்ததுடன் ரஷ்ய எல்லைக்குள் ஆழமான பெரிய ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. லட்சக்கணக்கான துருப்புக்களை உள்ளடக்கிய தெற்கு மற்றும் கிழக்கு உக்ரைனில் 1000 கிலோமீட்டருக்கு பலத்த வலுவூட்டப்பட்ட முன்வரிசையில் இந்த போர் பெரும்பாலும் பீரங்கி மற்றும் ஆளற்ற விமான போராக இருந்து வருகிறது. மாஸ்கோ மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டும் புதிய ஆளற்ற விமானங்களை வாங்கவும் உருவாக்கவும் முயல்கின்றன. அவற்றை புதுமையான வழிகளில் பயன்படுத்தவும் அவற்றை அளிக்க புதிய வழிகளை தேடவும் தொடர்ந்து முயற்சிக்கின்றன. ஷாட்கன்கள், வான் பாதுகாப்பு சாதனங்கள் முதல் மேம்பட்ட மின்னணு நெரிசல் அமைப்புகள் வரை பல வழிகளிலும் இருதரப்பும் தாக்குதல்களை தடுக்க முயல்கின்றன. மின் கட்டமைப்புகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், விமான தளங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் உட்பட இலக்குகளை தாக்குவதற்கு இருதரப்பும் மலிவான வர்த்தக ஆளற்ற விமானங்களை கொடிய ஆயுதங்களாக மாற்றியுள்ளன. மாஸ்கோவை போரின் கடுமையான தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க முயலும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல்களை தீவிரவாதம் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் அவரது படைகள் அதே ஆளற்ற விமான தாக்குதல்களை உக்ரைனுக்குள் நடத்துகின்றன. மாஸ்கோ மற்றும் பிற பெரிய ரஷ்ய நகரங்கள் பெரும்பாலும் போரிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. இப்போது அந்த நிலை மாறிவிட்டது. மாஸ்கோ உட்பட பிற பெரிய ரஷ்ய நகரங்களும் உக்ரைன் தாக்குதலுக்கு விதிவிலக்கில்லாமல் தாக்கப்படுகின்றன. போர் முழுமையாக ரஷ்யாவுக்குள் சென்று விட்டது. ரஷ்யா கடந்த 2.5 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களால் உக்ரைனை தாக்கியது. ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்றது. உக்ரைனின் எரிசக்தி அமைப்பின் பெரும்பகுதியை அளித்தது மற்றும் நாடு முழுவதும் வர்த்தக மற்றும் குடியிருப்பு சொத்துக்களை சேதப்படுத்தியது. இப்போது ரஷ்யாவுக்கு புரியக்கூடிய அதே பாணியில் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதல்களை நடத்துகிறது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ ராணுவ கூட்டணிக்கும் இடையிலான நேரடி மோதலை விரும்பவில்லை என்று உக்ரைனிய மேற்கத்திய ஆய்வாளர்கள் கூறியிருந்தாலும் ரஷ்யாவுக்குள் மீண்டும் தாக்குவதற்கு தனக்கு உரிமை உண்டு என்று உக்ரைன் கூறுகிறது.
நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதல்கள் குறித்து உக்ரைனிடம் இருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை. இரு தரப்பினரும் பொதுமக்களை குறிவைப்பதை மறக்கின்றனர். செப்டம்பர் தொடக்கத்தில் ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் சக்தி வசதிகளை இலக்காக கொண்டு உக்ரைன் ஏவிய ஆளற்ற விமான தாக்குதல்களை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது. மாஸ்கோ பிராந்தியத்திற்கு வடக்கே அண்டை பிராந்தியமான துலா பிராந்தியத்தின் அதிகாரிகள் ஆளற்ற விமான சிதைவுகள் எரிபொருள் மற்றும் எரிசக்தி வசதியின் மீது வீழ்ந்ததாகவும், ஆனால் வசதியின் தொழில்நுட்ப செயல்முறை பாதிக்கப்படவில்லை என்றும் கூறினார்கள். போர் தொடர்கின்றது.